ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிவன்மலை, சென்னிமலை அந்த கோயிலெலாம் போயிருந்தோம். நம்ம இன்றைக்கி கோயில்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனம், உடல் அதோட இயக்கத்துக்கு பிராணன் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. பிராணன் தான் உடலையும் மனதையும் கனெக்ட் பண்ணும். சூரியன்லேருந்து பிராணன் அது உலகம் ஃபுல்லாக இருக்கும். கோயில்கள்லாம் ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி. அது வர பிராணனை கலெக்ட் பண்ணி அங்கே ரீஸ்டோர் பண்ணி அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் கோவிலில். அப்புறம் இவங்க 6 கால பூஜை பண்ணி அந்த இடத்த சம்ஸ்கார சுத்தமாக வச்சுருப்பாங்க. நம்ம மனசும் பார்த்திங்கன்னா நாடி பிராணனால் ஆனது. அதனால் பிராணன் கம்மியாகும்போது நம்ம மனதுக்கும் நோய் வரும், உடலுக்கும் நோய் வரும். உடலுக்கு பார்த்திங்கன்னா அந்த உறுப்பில் பிரச்சனை வரும். மனசு பார்த்திங்கன்னா சோகமாக இருக்கும், தப்பாக யோசிக்கும், ரொம்ப டயர்டாகவே இருப்போம். எப்பயுமே இயல்பாகவே நம்ம முன்னோர்கள் உடம்பு மனசு சரியில்லைன்னா கோயில் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஒரு துக்கமான ஒரு மனநிலை, ஒரு இறுக்கமான மனநிலையில் நம்ம கோயிலுக்கு போனால் நம்ம மனம் இறுக்கம் போய் நம்ம சாந்தமாக இருக்கிறது நம்மளே ஃபீல் பண்ணலாம். முன்னாடிலாம் துக்கமாக இருந்தால் நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம இது பண்ணுவோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா துக்கமாக இருந்தாலே இவங்க அந்த லிக்கர் ஷாப்புக்கு தான் போகிறாங்க. அது என்ன ஆகிடுனா அது மேலும் பிராணனை உரியக்கூடிய இடம். அப்போ மேலும் போனால் அங்கே மேலுமே துக்கமாக தான் இருக்கும். சம்ஸ்கார சுத்தன்றது சில இடத்துக்கு நம்ம ஒரு டெத்து வீட்டுக்கு போனாலே நம்மளுக்கு அங்கே ஒரு துக்கமான மனநிலை வந்துடும். அதே ஒரு ஹாப்பியான பிளேஸுக்கு போகிறோம், அங்கே போனாலே நம்ம டவுனாக இருந்தாலும் அந்த இடம் நம்மளை ஹாப்பி பண்ணி கொடுத்துரும். அதுதான் சம்ஸ்கார சுத்தம்னு சொல்கிறது. இப்போ கோயில் மாதிரி இடங்களுக்கு நம்ம அடிக்கடி விசிட் பண்ணும்போது நம்ம மனசை நம்ம தூய்மையாக வச்சுக்கலாம். ஏன்னா மனசு சீக்கிரம் அழுக்காகக்கூடியது. மனசில் நம்மளுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கிற வரைக்குமே அது சீக்கிரமே அழுக்காயிடும். இப்போ அது அழுக்காமல் காப்பாற்றுறதுக்கு தான் கோவில், அப்புறம் மந்திர ஜபம் அந்த மாதிரி. இப்போ அது பண்ண பார்த்திங்கன்னா மனம் சுத்தமாயிட்டே இருக்கும். அடுத்தது பரிகாரத்துக்காக சில ஸ்தலங்கள் போக சொல்லுவாங்க. மனுஷனோட ஜீவிதம் பார்த்திங்கன்னா பாவ புண்ணியம் கலந்தது தான். அது ரெண்டையுமே வச்சு தான் ஒருத்தன் பிறப்பெடுத்துகிறான். இப்போ ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்றம்போது நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணுறோம், ஆனால் திருமணம் ஆக மாட்டேங்குதுன்றம்போது சில பேர் வெளியில் நான் நல்லா முயற்சி பண்ணுறேன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆழ்மனமே அது பண்ண விடாமல் தடை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஜோசியர் யாரோ ஒரு குரு மாதிரி ஒருத்தங்க இந்த கோயிலில் போய் இந்த விளக்கு போடுங்க, விளக்கு போட்டால் கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன விஷயம்னா நம்ம ஸ்ரத்தை தான். நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு தடையாகுது, எனக்கு அதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். நம்மளுக்கு கும்பகோணத்தில் இந்த கோயில் போக சொல்லும்போது நம்ம செலவு பண்ணி நம்ம நேரத்தையும் இது பண்ணி அங்கே போய் அந்த கோயிலுக்கு விளக்கேற்றுறோம். இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம ஆழ்மனம் நம்மளுக்கு நம்ம விளக்கேற்றிட்டோம், பரிகாரம் செஞ்சிட்டோம், இனிமேல் எல்லாம் சரியாயிடும் நம்ம நினைக்கும்போது ஆழ்மனம் பார்த்திங்கன்னா லாஜிக்கில் அது ஒர்க் ஆகாது. அது இல்லாஜிக்கல் தான். அப்போ நம்ம நம்பும்போது அதுவும் நம்பிடும். அப்போது நம்மளுக்குள்ள இருக்கிற தடையை அது உடைச்சிடும். கோயிலுக்கு போகிறதுல நம்மளுக்கு இவ்வளோ யூசஸ் இருக்குது. சில நேரம் நம்மளுக்கு போதிய புண்ணியமும் இருக்காது. நம்மளுக்கு பரிகாரம் செஞ்சாலும் அந்த புண்ணியத்தை ஈடு செய்ய முடியாது. நம்ம குரு மாதிரி ஆளுங்க இல்லை இந்த தெய்வங்கள், நம்ம கோயிலில் இருக்கிற தெய்வங்கிட்டலாம் போகும்போது அவங்க தங்க புண்ணியத்துலேருந்து எடுத்து நம்மளுக்கு இந்த இது திருமணமோ என்ன தேவையோ அதை அருளுவாங்க. மக்களுக்கும் பார்த்தா நாளை பொழுது இல்லை அடுத்த கணமே என்ன நடக்கும்னு தெரியல. எல்லாமே ஒரு அன்சர்டனிட்டியில் தான் இருக்குது. அப்படி அன்சர்டனிட்டியாக இருக்கும்போது மனசு என்ன பதைக்கும்னு நம்மளுக்கே தெரியும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன வேலை தான், சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்க நிற்கிறோம், கிடைக்குமா கிடைக்காதான்னு அந்த விஷயத்துக்கே மனசு எவ்வளோ ஊசலாட்டம் பண்ணுது. இப்போ அடுத்த நொடி என்ன ஆகுதுன்னு தெரியாத இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த பயத்துலேருந்து நம்ம பயத்தை போக்கிக்க நம்ம கடவுளை நாடணும். கடவுளை நீ பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம நம்பும்போது நம்ம மனசும் நம்பி அது ஒரு சாந்தத்துக்கு விட்டுடும். சித்தர்கள், நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா மனுஷ உடம்பே தான் கோவிலாக மாற்றிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாரத கோவில்கள்னு சொல்லி பேராசிரியர் மணி எழுத புஸ்தகத்தை நான் இது டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை வாங்கி படிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.